சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது தாங்க நம்ம பழங்கள்லாம் வாங்கிட்டு போவோம். ஆனா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் என்னைய பார்க்க வரும்போது அவங்க தோட்டத்துல விளைஞ்ச மாம்பழத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கேரளால இருந்தாங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க கேரளால இருந்தே டூரிஸ்ட் பஸ்ல வந்துட்டாங்க. ராமேஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்துல 6 வீலர் அலௌட் இல்லைங்க. அதனால பஸ் ஸ்டாலே பஸ் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி எல்லாரும் ரூம்ல சேஃபா இறக்கி விட்டாச்சுங்க. நாளைக்கு நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போனேன். எனக்கு வேன் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனுஷ்கோடி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரூம் வெக்கேட் பண்ணிட்டு எல்லாருமே பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. தினேஷ் நான் ஊருக்கு கிளம்புறேன், உங்களோட ஒரு போட்டோ எடுக்க முடியல, அதான் எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னாங்க. சேட்டா நானும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படி நேர்ல போயிட்டாங்க. நேர்ல போய் எல்லாரையும் வழி அனுப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் பண்ணாங்க. தினேஷ் நான் தஞ்சாவூர் போறேன், அங்க ரூம் ஏதாச்சும் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே தஞ்சாவூர்ல நம்மளுடைய ஃபாலோவர் செல்வானா இருக்காங்க, அவங்களுக்கு போன் அடிச்சு அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் சேட்டா எனக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணாங்க, அதை கேளுங்க. நான் இப்போ ஒரு 1:30 மணிக்கு தான் இங்க எத்தியது தஞ்சாவூர். எத்தியப்போ உங்க ஃப்ரெண்ட் கூப்பிட்டு அவ ஒரு பெரிய ஹால் ரெடி பண்ணாச்சு. என்ன தெரியுமா, இந்த டைம்ல எங்க போனாலும் ரூம் கிடைக்க மாட்டேன். நீங்க ஒட்ட கோடு பண்ணதுனால மட்டும்தான் கிடைச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. உன்னால் முடிந்ததை செய், உன்னால் முடியும் என்றால் மட்டும் செய், அம்புடுதாங்க. ராமேஸ்வரத்துல ஏதாச்சும் உதவி அப்படின்னா கீழே நம்பர் தர, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ராமேஸ்வரத்துல இருந்து உங்கள் கிறுக்கு டப்பி, ராமேஸ்வரத்திலே நாங்க தாங்க கிறுக்கு டப்பி.